5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அந்த திட்டத்திற்கு வேறு தரப்பினர் பெயர் வைத்து திறந்து வைத்ததாகவும் சென்னை வேளச்சேரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்கிடையே நமது செய்தியாளர் அவரிடம் நடத்திய நேர்காணல் குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் வேளச்சேரி சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய வேளச்சேரி அசோக் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் தொடர்ச்சியாக களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்கிறது என்பது குறித்து நாம் கேட்டறிய இருக்கிறோம். சார், ஃபர்ஸ்ட் இத்தனை நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறீங்க, களம் எப்படி இருக்கு? களம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு சார். மக்கள் எலெக்ஷனை எதிர்நோக்கி இருக்காங்க, வாக்களிக்கிற நாட்களை எதிர்நோக்கி இருக்காங்க. வேளச்சேரி தொகுதி மக்கள் சிறப்பாக போகிற இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. புரட்சித்தலைவர் எடப்பாடியினுடைய தேர்தல் அறிக்கை மக்களிடம் நல்ல சென்றடைந்திருக்கிறது, நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. உங்களை எதிர்த்து களமிடங்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் சொல்றாரு, நான் பிரிட்ஜு கொண்டு வந்திருக்கேன், நிறைய பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கேன், மழைநீர் வடிகால்லாம் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன், இந்த 5 வருடங்களில் வேளச்சேரியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எங்கே பிரிட்ஜு கொண்டு வந்தார்? பிரிட்ஜு கொண்டு வந்திருக்கேன், மழைநீர் வடிகால் கொண்டு வந்திருக்கேன்னா ஏன் வேளச்சேரி வெள்ளச்சேரி இன்னும் பேர் வாங்குது? எந்த பிரிட்ஜு சொல்லணும்ல? விஜயநகர் பிரிட்ஜு நான் கொண்டு வந்தது, இது பண்ணது. ஸ்டிக்கர் ஓட்டும் போது அவர் திறக்கும் போது அவர் இருந்தார்னா அவர் கொண்டு வந்ததா? அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? குழந்தை பக்கிற கல்யாணம் பண்ணி தாலி கட்டி குழந்தை பக்கிற ஒருத்தன் பேர் வைக்கிற ஒருத்தனா? அது எப்படிங்க மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும் யார் இந்த பிரிட்ஜை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. வடிகால் எதையுமே செய்யவில்லையே. நாங்கள் முன்னாடி திட்டத்தை அப்படியே இருந்தது. வீராங்கால் ஓடையாக இருந்தாலும் சரி தான், வேளச்சேரி உபரி இருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல தான் நிற்கிது, எதையுமே செய்யலையே. வேளச்சேரி மக்கள் எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்? 5 ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்தபோது விஜயநகரில் மேம்பாலத்தை கொண்டு வந்தேன், வேளச்சேரியில் பயிர் சர்வீஸை கொண்டு வந்தேன், வேளச்சேரியில் தாழ்வாளர்களை கொண்டு வந்தேன், கிராமணத்தங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன். இது மாதிரி பல திட்டங்கள். இங்கே நம்ம கனாலில் கால்வாயில் பக்கிங்காங் கால்வாயில் 2 பக்கம் சுவர் அமைச்சு கொடுத்தோம். இது மாதிரி பல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்படிங்கும்போது குடிநீர் திட்டம் இங்கே தான் வந்துச்சு. நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் வேளச்சேரிக்கு வேளச்சேரி தொகுதியில் திருவான்மையூருக்கு வேளச்சேரி தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். இது மாதிரி திட்டங்களை ஒன்று சொல்லுங்களேன், எதையுமே செய்யலையே. இப்போது வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாக்குறுதி இதாக இருக்கும், இந்த திட்டத்தை உடனடியாக நான் செயல்படுத்தி கொடுப்பேன் அப்படின்ற எந்த திட்டம்? மக்கள்கிட்ட நிறைய திட்டங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் குடிநீர் இல்லைங்கிறாங்க, அதை உடனடியாக சரி பண்ணலாம். அதே மாதிரி கழிவுநீர் அடைப்புங்கிறாங்க, அதை உடனடியாக சரி பண்ணலாம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட கழிவுநீர் பைப்புகள், குடிநீர் பைப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்று வளர்ச்சியான வேளச்சேரியில் வீடுகள்லாம் ஒவ்வொரு பகுதி ஜாஸ்தியாக வந்துருச்சு, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய இடங்களில் வேளச்சேரி பகுதியில் 90% மக்களுடைய காதுகளில் ஒலிக்கக்கூடியது பட்டா பட்டா பட்டா. அதை நான் வாங்கி கொடுப்பேன், உடனடியாக வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி வேளச்சேரி தண்ணீரை வெளியில் கொண்டு வரதுக்கு வழி செய்வேன். தனக்கு வாக்களித்தால் முதன்மையான கோரிக்கையாக இருக்கக்கூடிய வேளச்சேரி மக்களுக்கு அந்த பட்டா பெற்று தருவேன் என்று வேட்பாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.